இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆன்மாக்கள், உங்கள் யாவருக்கும் இந்த ஆன்மாவின் இந்த ஊழியனே பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். போன வாரத்தில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஹிந்தியில் ஒரு தங்கச்சி அழகாக அந்நிய பாஷை அப்படியே புரிஞ்சு சொல்ல மாதிரி புரிஞ்சு நான் ஆவியில் இதை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறா, ஹிந்தி, அவளுக்கு மொழி ஹிந்தி. அந்த நான் போட்டு விட்ட உடனே அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க லைக் பண்ணுவாங்க. அதில் அவங்க ஹிந்தி, ஏற்கனவே அந்த ஹிந்தி சேனல்லாம் குரூப் தான். அந்த ஹிந்தி இது அவங்க வேர்ட்ஸ் கூட ஹிந்தியில் இருக்குது. ஆனால் தங்கச்சி அந்நிய பாஷையில் அழகாக புரிகிறான். எனக்கு அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுனால அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணேன். எனக்கு ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுறான், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுறான். ரொம்ப அருமையாக ஜெபம். அப்போதான் தங்கச்சி வாழ்த்துக்கள். இந்த பேய்களை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், பரலோக பாஷை, அந்நிய பாஷைகளை ஜெபிப்பது, தூதர் பாஷைகளை ஜெபிப்பது, பரலோகத்தினுடைய பாஷைகளை ஜெபிப்பது ரொம்ப பவர்ஃபுல். இது இறை அரசை குறிக்கிறது. போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், மத்தேயு 12:23 சொன்னேன். நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் கடவுளுடைய ராட்சியம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்பதை போன வாரத்திலே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி அதைத்தான் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். இறை அரசு என்றால் என்ன? கடவுளுடைய ராட்சியம். இயேசு இதை வாசிங்க பார்ப்போம். மார்க் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுவார். மார்க் எழுதின நற்செய்தி, காலம் கடைசி காலம் ஆயிட்டு, காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்புங்கள், விசுவாசிங்க. இது ஒரு மிகப்பெரிய சத்தியம், மறைபொருள். இது சாதாரணமாக எல்லாரும் அப்படியே பேசிட்டு வாசித்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இந்த வார்த்தை முதல்ல, அதாவது ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீடு ஃபவுண்டேஷன் ரொம்ப மிக முக்கியமானது. இயேசுவே சொன்னார், கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை காற்று வந்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், சுனாமி வந்தாலும், புயல் வந்தாலும், எது வந்தாலும் அந்த என்ன செய்ய முடியாதுன்னா வீழ்த்த முடியாது. அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஃபவுண்டேஷன், கற்பாறையின் மீது கட்டப்படுகிற ஒரு ஃபவுண்டேஷன். அந்த கற்பாறை எதுன்னு சொன்னால் இதுதான் பேசிக். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, காலம் கடைசி ஆகிட்டு. உனக்கு சாவு எப்போ வருதுன்னு நினைச்சியாது சொல்ல முடியாது. இறுதி காலம், உனக்கு மரணம் நாளைக்கு கூட வரலாம், இல்லை இங்கே இருந்து போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன செய்யலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு மரணம் என்ன செய்யலாம், வரலாம். மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பிறப்புன்னு ஒன்று என்னைக்கு வந்துடுச்சோ, இறப்புங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நிச்சயம் இது உண்டு. இந்த சரீரம் என்ன செய்யுதுன்னா பூமியிலிருந்து மறையக்கூடிய ஒன்று. அதனால் இந்த மரணம் நேரிடுறதுக்கு முன்பாக இதில் பிரசங்கில சொல்லுவார், உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை, உன்னை படைத்தவரை நீ தேடு, அவரை என்ன செஞ்சிரு, அவரை சொந்தமாக்கிக்கோ, அவரை அடைஞ்சிக்கோ. ஏன்னா கண்ணு பார்வையிழந்து போகிறதுக்கு முன்னாடி, கை செயலிழந்து போகிறதுக்கு முன்னாடி, கால் செயலிழந்து போகிறதுக்கு முன்னாடி, வாய் பேச முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி, உன் உடம்பு உருக்களைந்து போகிறதுக்கு முன்னாடி நீ அந்த பரலோகத்தை, உன்னை படைத்தவரை, இந்த சரீரத்தை தன் கையினால் உண்டாக்கியவரை, தன்னுடைய நாசியிலே தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்து உனக்கு உயிரை ஜீவனை கொடுத்தவரை நீ என்ன செய்யணும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதனால் இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை இயேசு இந்த உலகத்தில் அறிவிக்கும் போது இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன். முதல்ல இயேசு இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கொடுத்த அந்த உபதேசம் என்னவென்று சொன்னார், காலம் கடைசி ஆகிட்டு, இறுதி காலத்தில் இருக்கிறோம்.
அதனால் மனம் திரும்பி, இதுதான் முக்கியமானது. ஒரு ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மனம் திரும்புதலே ஸ்டார்ட் ஆகிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்புங்கள். அப்போது நீங்கள் கேட்கலாம், நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்கள் தலைமுறையாக யாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நம்ம மனம் திரும்பணுமா? நம்ம கிறிஸ்தவத்தில் தானங்க இருக்கோம். இன்னைக்கு பாஸ்டர்ஸும் ஊழியக்காரங்களும் ஊழியர்கள் என்ன நடக்குன்னா, இந்துக்கள் மனம் திரும்பணும், புறஜாதிகள் மனம் திரும்பணும் அப்படின்னு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மனம் திரும்புதல், கடவுளுடைய ராஜ்யம் என்பது எல்லா மதத்தையும் தாண்டியது, கடந்தது. இந்த யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னா, நிக்கதேமுட்ட, ஒரு ஊழியக்காரன்ட்ட, ஒரு ஆசாரியன்ட்ட சொல்கிறார், நீ மனம் திரும்பி மறுபிறப்படையல்னு சொன்னால் தேவனுடைய ராட்சியத்தில் என்ன செய்ய முடியாது. ஒருவன், எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, ஒருவன் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அந்த தேவனுடைய ராட்சியத்தை சொந்தமாக்கலன்னு சொன்னால், தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே அவன் வாழலன்னு சொன்னால், அவனுக்கு பரலோகத்தில் என்ன கிடையாது, இடம் கிடையாது. அதனால் இன்றைக்கி முத வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஏ கிறிஸ்தவனே, முதலாவது நீ என்ன மனம் திரும்பு. கிறிஸ்தவன் ஒழுங்காக மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை அறிஞ்சு இதை ஏற்றுக்கொண்டு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே எல்லோரும் கடவுளுடைய ராஜ்யத்திலே சேர்ந்து விடுவார்கள். கைதிட்டங்களை நல்ல கரங்கள். அதனால் கடவுளுடைய ராஜ்யம் என்பது நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது இறைவன் படைச்சவர் ஆளுகை செய்கிற ஒரு அரசாட்சி. அன்னை தெரசால் எடுத்துக்கோங்க, சார்ஜார் எடுத்துக்கோங்க, அந்தோனியார் எடுத்துக்கோங்க, சமரியார் எடுத்துக்கோங்க, நம்ம கத்தோலிக்கத்தில் இருக்கக்கூடிய புனிதர்கள் எடுத்துக்கோங்க, இந்து சகோதரர்கள் சொல்கிற கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க, ஸ்ரீராமர் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் மனம் திரும்பி 24 மணி நேரமும் அந்த படைச்ச பரலோக தகப்பனோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள். கைச்சிட்டுகளை பார்ப்போம், நல்லா காரணம். ஏன் கிருஷ்ணரை ராமரையும் சொல்கிறோன்னா, அந்தோனியார் சவரியார் புனிதர் எப்படி இந்த கடவுளுடைய அபிஷேகத்தினால், ஆற்றலினால் நிறைந்து, கடவுளுடைய ராட்சியத்தினாலே, அந்த கடவுளுடைய அதிகாரத்தினாலே, அந்த வல்லமையினாலே பிசாசுகளை, அரக்க சக்திகளை அழித்து இறை அருளை, இறை அரசை பரப்பியவர். அன்னைக்குள்ள காலங்களில் கிருஷ்ணர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஸ்ரீராமர் என்ன செஞ்சாங்கன்னா, அரக்க சக்திகளை வதம் செஞ்சு தெய்வீக சக்தியை இந்த பூமியில் தன்னுடைய சீடர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்து அவங்கள வழிநடத்திய கடவுளுடைய சீடர்கள். விவேகானந்தர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம புனிதர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகான், ஒரு பரிசுத்தவான் யாருன்னு சொன்னால் விவேகானந்தர். விவேகானந்தர் ஒரு கைதிட்டங்களை பார்ப்போம். இயேசுவை பற்றி, இயேசுவை அவர் நேரம் நான் பார்த்துருந்தேன்னா என் இருதயத்தை கிழிச்சு, என் இருதயத்தினுடைய ரத்தத்தை அவர் பாதத்தில் ஊற்றி கழுவி நான் அவர் என்ன செஞ்சுருப்பேன், புத்தம் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறத சொன்னதாக விவேக் சினிமா நடிகர் அதை என்ன செய்கிறாருன்னா, விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. இயேசு எவ்வளவு பெரியவர். சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? சரி, இப்போ நான் மெயின் வரேன். இப்போ இறை ஆட்சி, இப்போ அந்தோனியாருக்குள்ள, அந்தோனியார் வந்து ஒரு கத்தோலிக்க சபையினுடைய ஒரு முதல்ல மெம்பராக இருந்தவர், அப்புறம் ஒரு குருவானவர் ஆனவர். இந்த குருவானவருக்குள்ள இறை அரசு இருக்குது. கத்தோலிக்க சபையில் இருக்கிறாரு, காங்கிரிகேஷனில் இருக்கிறாரு, அவருக்கு மேலே சுப்பீரியர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இப்படி நிறைய போராட்டத்தில் பூரா அற்புதங்களை, நோயாளிகளை குணமாக்கி பேயை ஓட்டி அற்புதங்களை செய்கிற, அதனால் எல்லா மக்களும் ஒன்றும் இது பண்ணுறாங்க. இனிமேல் இந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, நோயை குணமாக்குறது, பேயை ஓட்டக்கூடாது, அற்புதங்களை செய்யக்கூடாதுன்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, சபைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யலை. கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு. மேலே வேலை பார்த்துட்டு இருக்க கொத்தனார் கம்பு ஒடிஞ்சு, சாரம் ஒடிஞ்சு, கை தவறி கீழே எரிசினான். பொத்து நிற்கிற விழுந்தா என்ன போவான், செத்து போவான். இவருக்கு அங்கே நின்றவர் நெல் அப்படிங்கிறார். ஏசுவர் நிதியே அப்படி நெல் நிப்பாட்டி வச்சுட்டு, ஐயையோ சபை தலைவர் நம்ம சுப்பீரியர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா, இப்போ பண்ணிட்டு சுப்பீரியருக்கு போகிறாரு. ஒருத்தன் கீழே விழுந்தான், செத்துக்கிடுவான், அவனை நெல்லுன்னு மேலே நிப்பாட்டி வச்சுருக்கேன்,
இப்போ அவனை இறக்கி விடுறதுக்கு உங்களுக்கு உத்தரவு விடுங்க, அனுமதி விடுங்கன்னு என்ன செஞ்சார்? சுப்ரியர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? அனுமதி கேட்டார். அப்புறம் சுப்ரியர் சொன்னார், உன்னை நான் திருத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாதப்பா, இது கடவுளுடைய ராஜ்யம். உன்னை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், உலகத்தை விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்த அந்த இறைவன் உனக்குள்ளே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதை நாங்கள் தடுக்க எங்களால் முடியாது. நீ உன் இஷ்டத்துக்கு அற்புதங்களை செய்யணும். அவனை இறக்கி விடுன்னு என்ன செஞ்சார்? அந்தோனியாருக்கு உத்தரவு கொடுத்தார். கை திட்டங்களை பார்ப்போம், நல்லா கரங்கள். இறை அரசுனா என்னன்னு தெரியுதா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் அதை நிறுத்து, பேயை ஓட்டு, அந்த ஆபத்து நடக்காதபடிக்கு, இந்த புயல் வராதபடிக்கு, இந்த புயல் நினைச்சி நிறுத்து. நேற்று மத்தியானம் தண்ணி வாய்க்க டேங்கில் தண்ணியை பெருக்கி போட்டேன். அதை கரைக்கலைன்னா அந்த அடைச்சது பிடிக்கிறோம். அப்போது ராசுமாரிங்க வெளியில் வேலைக்கு கல்லுமலைக்கு போயிட்டு வர லேட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா தண்ணியை விட்டுட்டு விடுனா தான் அந்த குறையை பிடிக்க முடியும். அதனால என்ன செய்ய நிப்பாட்டி வைப்பேன். வெயில் மத்தியானம் 12 மணிக்கு போகிறாங்க லூசுகள். 12 மணிக்கு போய் நின்னா வெயில். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வெயில் ஏற்கனவே ப்ரெஷரில் ஏறி கிடக்கு, இந்த வெயில் அடிச்சுன்னா அடுத்து என்ன செய்யக்கூடாது, படுத்துடக்கூடாது, வேறு மாதிரி பிரச்சனையெல்லாம் உண்டாயிடக்கூடாது. உங்கள் கருணையினால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் இந்த சூரியனை என்ன செய்யுங்கள். வேக முடிச்சா வெயில் மறைஞ்சா சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் தேங்க்ஸ் பாவி. நன்மை என்ன செய்யணுமோ, நல்ல விஷயங்கள் எதுவோ அது அத்தனையும் இந்த இறை அரசு இருக்கிறவர்களால் செய்ய முடியும். கைதைக்கு ஆண்டவர் என்ன செய்ய. 13-14 மாதம் தான் விக்கிலமாக மாப்பிள்ளை அவர் அறுக்கணும் பிரதர். நான் சொன்னேன், இந்த பிள்ளையெல்லாம் அறுத்து முடியுது வரைக்கும் இந்த சூழ்நிலை என்ன செய்யட்டும், அதுக்கப்புறம் உங்கள் மலையை நீங்கள் என்ன செய்யுங்க. அது அப்படியே நடக்குங்க. லேசாக 4-5 தூத்தல் விழுந்துச்சு, அதோடு நின்றுச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ உன் ஆவியில் நீ யாரோடு இது போனன்னா இறையரசதான் பிதாவோடு இந்த இயேசுவின் நாமத்தில் நீ பேசும்போது அந்த பரலோக தகப்பன் நமக்கு நன்மையானவர்களை செய்கிற தகப்பன். கைதிட்டுங்களப்பா, நல்லா கவனிக்க. நான் இப்படி அடிக்கிட்டே போவேன். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி மதத்தை யார் ஆளுங்க? நீ கிறிஸ்தவ மதம் தான். கத்தோலிக்க சபையாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்து சபையாக இருக்கட்டும், அசம்பிளி ஆஃப் காட் இருக்குது, மாரநாத்தான இருக்குது, மற்ற நிறைய பெயர்களை வச்சுருக்குறாங்க. இந்த சபை யார் ஆளுகை செய்கிறா? அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? பாஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நம்ம மோகன் சிலாசர் அண்ணன் எடுத்துக்கோங்களேன். அந்த ஏசி விடுவிக்கிறார், அந்த ஊழியர் யார் ஆளுகை செய்கிறார்? அவர் சொல்கிறது தான் என்ன செய்யும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன நடத்த நினைக்கிறாரோ அதான் என்ன செய்யும். இப்போ நம்ம டிசிஎஸ் தினகரன் ஐயா மகன் நடத்திட்டு இருக்கிறாரு. அதில் யார் ஆளுகை செஞ்சிட்ருக்கிறா? அவர் என்ன சொல்கிறாரோ, அவங்க என்ன நடத்த நினைக்கிறாங்களோ, அவங்க எப்படி பிரசங்கம் பண்ண நினைக்கிறாங்களோ என்ன செஞ்சிட்ருக்கோம், நடந்துட்டு. நம்ம கத்தோலிக்க சபை எடுத்துக்கோங்க. பிஷப் நம்ம போப்பு என்ன உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த போப்பு பிஷப் கருதினால் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதைப்படி தான் நிச்சயம். சொல்லுங்கள், நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது ஜெபமாலை சொல்லுவீங்க, சிலுவைப்பதம் பண்ணால் பண்ணணும், பூசையில் இன்னைக்கு இந்த பூசை இப்படி கலந்துக்கணும் அப்படிங்கும்போது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன செஞ்சாங்க, 3 மணியிலேருந்து நடந்து சொல்லியே போனாங்க. அருளிந்த மந்திரம் சொல்லிகிட்டே போனாங்க. பாதி பேருக்கு தண்ணி குடிக்க வந்தாங்க, பாதி பேர் வேறு இடத்தையும் பேசிட்டு போகிறாங்க, பாதி பேர் விளையாடிட்டு போகிறாங்க, 1-2 சைட் அடிச்சுட்டு போகுது. இப்படியெல்லாம் நிறைய என்ன செஞ்சிட்ருக்கு. ஆனால் சிவப்பால் தான் என்ன செஞ்சிட்ருக்கு. நீங்கள் சிவபிராமத்துலேருந்து எங்கே போகிறாங்க, சிவக்கிழமை 3 மணிலேருந்து நைட்டு எத்தனை மணி அங்கே எல்லாம் முடித்து அதை முடித்து வர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. இதெல்லாம் நடக்குது. ஆனால் இங்கே யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறா, என்ன ஆட்சி அப்படிங்கிறது, அதான் 2க்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஜெபக்கூட்டங்களையும் தான் நடந்துகிட்ருக்கு. இவங்க ஜெபக்குறிப்பு வச்சுருப்பாங்க, அந்த ஜெபக்குறிப்பை பண்ணணும். இவங்க மறுபடியும் கையை தட்டி சொல்லுவாங்க, இவங்க பாட்டு பாடி ஆடும்போது நம்மளும் என்ன ஆடுங்க, எல்லோரும் ஆடுங்கன்னு ஆடணும். இது எல்லாமே இந்த மதங்கள் என்ன செஞ்சுருக்குன்னா ஆட்சி செஞ்சிட்ருக்கு. இறை ஆட்சி என்பது பாஸ்டர் ஆளுகை செய்ய முடியாது, பின்னா ஆளுகை செய்ய முடியாது. யார் ஆளுகை செய்வா? கடவுள் ஆட்சி செய்யணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தூத்தூர் அங்கே புத்தந்தரையில் நம்ம சென்டர் ஆரம்பித்து அங்கே நடத்திட்டு இருக்கும்போது அங்கே உள்ள கடப்புறத்து கோயிலில் பூரா எங்களை நடத்துறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. தியானம் நடத்துறதுக்கு, கூட்டம் நடத்துறதுக்கு. வல்லவலை அந்த ஊரில் ஒரு நாள் கூட்டம், சாமியார் கண்டிஷன்.
எல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, சத்தம் போட்டு ரொம்ப என்ன செய்யக்கூடாது, சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது, அமைதியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாருன்னா சாமியார் நான் என் தம்பி அங்கே இருந்த ஊழியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பங்களால் டீ கொடுத்து உட்கார வச்சு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார். ரொம்ப ஓவராலாக என்ன செய்யக்கூடாது, சத்தமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, ரொம்ப சத்தம் வராதபடிக்கு இந்த கூட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும், நடத்தணும் அப்படின்னாரு. என் தம்பி அப்போ அவர் தான் அங்கே லீடராக இருக்கார். நான் இங்கேருந்து எப்போவாவது கூட்டம் நடத்தத்தான் போவோம், நடத்திட்டு செஞ்சிருவேன், வந்துடுவேன். எப்பா சாமியார் சொன்னதை கேட்டலாம், பார்த்துக்கோ, கொஞ்சம் அடக்கி இணைச்சி வாசி அப்படின்னார். அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டு ஏறி மைக்கை பிடிச்சேன். கரண்ட் ஆஃப் ஆகிட்டு சத்தம் போட முடியாதப்பா, சத்தம் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. சரின்னு மைக்கை வச்சுட்டு அபிஷேகம் எப்படி இறங்கும், நிறைய பேர் அபிஷேகம் எப்படி பெறுறது, அபிஷேகத்துக்காக ஜெபமணி கிடக்குறாங்க, அபிஷேகம் எப்படி பெறுறதுன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், எல்லோரும் அப்படியே கண்ணை மூடி 2 கரங்களை மேலுக்கு உயர்த்தி இயேசுவே வாரும், ஆவியானவரே வாரும் அப்படின்னு மட்டும் உங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள், மனசுக்குள்ளே சொல்லுங்கள். சத்தம்லாம் நெஞ்சிருக்காது, இந்த சாமியார் தான் சத்தம் போடக்கூடாதுன்றார, உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொன்னாங்க. ஆவியானவர் வந்தால் ஏதாவது சம்பவிக்கும், ஏசு வந்தாருனாலும் ஏதாவது சம்பவிக்கும். இவங்க 2 பேர் வர்ற இடத்துல அற்புதம் நடக்கும், புதுமையில் நடக்கும். அவங்க வந்தால் சும்மாலாம் வரமாட்டாங்க, ஆற்றலோடு தான் நினைச்சுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஆகலைங்க, எல்லாம் கூப்பாடு ஓட ஆரம்பிச்சிட்டு ஒன்று சத்தம் உள்ளுக்குள்ள இருந்து அமேகாடு ஓடுது, கூப்பாடு ஓடுது. சாமியார் ஏய் நிப்பாட்டு அப்படின்ட்டு வராரு. என் தம்பி முடியாது, நிப்பாட்டுப்பா எங்கிட்டு பாட்ட போங்க, நீ சாமியார் போய் எழுதிங்க நிப்பாட்டு. நான் சத்தம் போடுக்கனே நிச்சயலை, சொல்லலை, மனசுக்குள்ளே நிச்சய சொன்னேன், இயேசுவை கூப்பிட சொன்னேன், மனசுக்குள்ளே ஆவியானவரே வாருன்னு கூப்பிட சொன்னேன். அவ்வளோதான், கூப்பிட்டாங்க. அவ்வளவு கைதட்டு சத்தம் கூப்பாடு, அப்பா வந்து எப்பா ஐயா ஆண்டவரே தோத்துறாங்க. அது பாட்டில் ஒவ்வொன்று மனசுக்குள்ளே என்னெல்லாம் தோணிச்சோ என்னெல்லாம் வந்துச்சோ அத்தனையும் சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. ஊரே வெடிக்கிற மாதிரி சவுண்டு. அப்புறம் சாமியார்கிட்ட சொன்னேன், சாமி நான் மனசுக்களை தான் பண்ண சொன்னேன், இது தேவனுடைய கை, இதை ஸ்டாப் பண்ண முடியாது, விட்டுருங்க அப்படின்னு. அன்னைக்கு நடந்த விடுதலை, அன்னைக்கு நடந்த அற்புதம் மகாபலி. அதுக்கு கைக்கு ஆண்ட ஒரு விஷயம் நல்ல கரெக்டாக இங்கே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது இறை அரசு. இது எங்கே யாருக்கு நடக்குது, சாமியார்கிட்ட இருந்து நடக்கலை, இந்த ஜேசு மைக்கேல் ராஜ்யங்களிலிருந்து நடக்கலை. நீங்கள் உங்கள் அரசு வருவதாக, என்னை ஆளுகை செய்வீராக, இந்த கட்டுக்களை உடைப்பீராக, இந்த சாபத்தின் கட்டுக்கள் அறுந்து கொண்டு ஏசப்பா. இதை பாஸ்டர்கிட்ட இப்போ ஏன்ட்ட வந்து பிரதர் என் சாபம் போக்கும்படி என் சாபத்தை போக்கி விடுங்க, என் நோயை குணமாக்கி விடுங்க, இந்த பிசாசை என்னை உரட்டுங்கன்னா எனக்கு முடியுமா சொல்லுங்கள். ஒரு சாமியார்கிட்ட போய் சொன்னால் அந்த சாமியாரால் செய்ய முடியுமா? ஒரு பாஸ்டர்கிட்ட போய் பெரிய தீர்க்கதரிசிட்டு போய் என் சாபத்தை நீக்குங்க அப்படின்னு சொன்ன முடியுமா சொல்லுங்கள். யாரால் முடியும்? இந்த இறை அரசால் முடியும். இதைத்தான் சொல்கிறாரு, மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல்னா என்ன? கிறிஸ்தவ மனம் திரும்பணுமா? நீ இந்த பழைய வழிபாட்டில் இந்த மத வழிபாடுகளை செய்கிறத விட்டுவிட்டு, இந்த மதத்து மேலே வச்சிருக்கிற பற்றை விட்டுவிட்டு, இந்த தேவ வார்த்தையின் மீது நீ பற்று வைத்து அன்பு வைத்து, இந்த தேவ வார்த்தையின்படி நீ அவரை அழைக்கும் போது கூப்பிடும்போது இறை அரசு உன்னை தேடி வருகிறது. கைது நல்ல கடமை, நல்ல கைது விஷயம். நான் ஆர்சியில் இருந்த வைராக்கியம் உள்ள கத்தோலிக்க விசுவாசிப்பா. நான் ஜெபமாலை சொன்ன மாதிரி, நான் அந்தோனியார் மன்றாட்டு சொன்ன மாதிரி, சவரியார் மன்றாட்டு சொன்ன மாதிரி, இத்தனை மன்ற புனிதர் ஜார்ஜியார் மன்றாட்டு, மிக்கலையார் மன்றாட்டு, இப்படி முந்தருடைய மன்றாட்டு 1 மணி நேரம் டெய்லி சொல்லக்கூடிய ஆள் யாராவது இருக்கீங்களா? அப்படியே நான் இருந்தவன். ஆவியானவர்கிட்ட பேசும்போது நீ ரொம்ப பக்தி உள்ளவன்பா, பக்தி உள்ளவனா இருக்கிறதுனால தான் ஒன்றா நான் என்ன செய்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தேர்ந்தெடுத்தார். கைதிட்டுகள் பார்ப்போம். நல்லா கருது.
அப்படி இருந்தவன்கிட்ட விளக்குனார். அப்போது இறையரசு இது நீ மதத்துக்கு இதாக இருக்கிற, உண்மையாக இருக்கிற, மதத்தை ரொம்ப என்ன செய்கிற, ஃபாலோ பண்ணுற, சாமியார்களுக்கு ரொம்ப என்ன செய்கிற, உபயோக பண்ணுற. சாமியார்கள்லாம் அப்போ நான் ரொம்ப இது பண்ணுவேன், எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நான் இந்த இதில் சபையினுடைய காரியங்களில் பூசைக்கு உதவி செய்கிறது, அந்த சப்பரத்தில் மணியை போட்டு அடிச்சுட்டு போகிறது, காலையில் எழுந்திரிச்சு அந்த பூசைக்கு இது காட்டுறது, எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து பக்தியாக இருந்தவங்க தான். ஆனால் இந்த பக்தி, இந்த பூசைக்கு உதவி செய்தல் எல்லாமே மதம், சாமியார் என்ன சொல்கிறார், நம்முடைய கத்தோலிக்க மதம் என்ன சொல்கிறதோ அதை நான் செய்து கொண்டிருந்தேன், உண்மையாக செய்து கொண்டிருந்தேன். நேரத்தை எழுச்சினேன், பங்களாவில் தான் படுப்போம். ஊரில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். வீட்டில் தங்கலை, ஹாஸ்டல் மடத்தில் இருந்துச்சு, மடத்தில் தான் நினைச்சிங்க சாப்பிட்டுட்டு அங்கே தான் ஸ்டடியெல்லாம் இருக்கும், படிப்போம். படுக்கிறதுக்கு பங்களாவில் நினைச்சிவோம், சாமியார் பங்களாவில் தான் படுத்திருப்போம். அங்கே உள்ள தோட்ட வேலைகள், மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, சாமியார் என்னெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் செய்வார். எங்கள் ரொம்ப பாசமாக வச்சுருப்பார், பண்டங்கள்லாம் கொடுப்பார். அந்த நேரம்லாம் பண்டம்னா ரொம்ப பால் பவுடர் நினைச்சுவாங்க. அன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து வரும், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பால் பவுடர்லாம் நினைச்சுவாங்க, கலைக்கு பாடலாம் கொடுப்போம். நல்லா கவனிச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன், கத்தோலிக்க சபையை விட்டு நான் இங்கே வெளியே போகாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, ஆரம்ப காலங்களில் இந்த ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரொம்ப என்ன செஞ்சாங்கன்னா நேசித்தாங்க. இதில் வளர்கிறதுக்கு, சபை காரியங்களில் நாங்கள் வளர்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க. இன்றைக்கும் நமக்கு துறை ஃபாதரு, ஜெயபாலம் ஃபாதரு, ரெக்ஸ் ஃபாதரு, இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா அமலன் ஃபாதரு, இவங்கெல்லாம் நான் அண்ணாசாமி, இவங்கெல்லாம் ரொம்ப நமக்கு என்கரேஜ்மெண்ட் உதவியாக இருந்தவங்க. அதேமாரி தூத்தூரில் அங்கே இது பண்ணும்போது திருவனந்தபுரம் டைசிஸ் அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த கூட்டங்கள் நடத்த உதவியாக இருந்தவங்க. ஆனால் ஆவியானவர் இறை அரசு எனக்கு வரணும்னு சொல்லும்போது இறை அரசை பற்றி எனக்கு என்ன செய்தார்னா காட்டுறார். இறை அரசு என்பது அந்தோனியாருக்குள் இருந்தது. கத்தோலிக்க சபையினுடைய ஒரு குருவானவருக்குள்ளே இறை அரசு இருந்தபடியினால் புதுமைகள், அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். கைதிகளப்பா என விளக்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி சபைகள் இருக்கு, சபைகளுக்குள்ள யார் வரணும்னா இறை அரசு வர்றேன். இன்றைக்கி சபை அது அந்த ஸ்தாபனத்தினுடைய அவங்களுடைய கோட்பாடுகளை அவங்க ஒரு வழிவகைகளை வகுத்து வச்சுருக்கிறாங்க, அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறை அரசு என்பது பிதா நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், அந்த வழியில் நடத்தி கொண்டு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். கைதிகளை பார்ப்போம். இப்போ இன்னொரு வசனத்தை வாசகம், திருவெளிப்பாடு, வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் வாசித்து பார்ப்போம். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே முதல் மனுஷன் எப்படி இறைவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானோ, அவரை சார்ந்திருந்தானோ, என்ன தேவைனாலும் அவரை எதிர்பார்த்து அவர்கிட்ட கையேந்தி நின்றானோ, இது மாதிரி ஆதியிலே முதல் மனிதன் கடவுளை சார்ந்திருந்தது போல, கடவுள்கிட்ட கையேந்தினது போல, கடவுள்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை, ஆசைகளை நினைச்சு தெரியப்படுத்தினது போல, இன்னைக்கு நீ நினைச்சு அதுக்கு திரும்பிடு, அதுக்கு மாறிடு. அப்படி நீ மாறலை அப்படின்னு சொன்னான். அப்படி நீ மாறாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். இந்த ஆவி என்ன செஞ்சு போவோம், உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த உயிர் என்ன செஞ்சிடும், விளக்கப்பட்டுரும். எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன செஞ்சிடும், துண்டிக்கப்பட்டு விடும். உன்னுடைய இதை நான் இதிலிருந்து என்ன செஞ்சிருவேன், என்னுடைய இதிலிருந்து விலக்கி தூர தள்ளிடுவேன், வாந்தி விடி போட்டுருவேன். அப்புறம் நீ என்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது, என்னை தொடர்பு கொள்ள முடியாது, என்கிட்ட பேச முடியாது, என் அரசு ராட்சிய உடம்புல என்ன செய்ய முடியாது, சொல்லுங்கள், வர முடியாது. கைசலாம் எத்தனை பேர் வழங்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த வல்ல வேலையில் இந்த மக்கள் இயேசுவே வாரும், ஆவியானவரே என்னை நிரப்பும் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், கரங்களை உயர்த்தி நீங்கள் என்ன செய்யணும், அவர் நிரப்பி
அவர் என்ன தூண்டுதல் அளிக்கிறாரோ, அவர் என்ன வார்த்தையை உங்கள் வாயில் வைக்கிறாரோ, ஆவியில் தூண்டுகிறாரோ, அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கைதுகளை பார்ப்போம், நல்ல காரணம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்வு, இதுதான் ஒரு ஆவிக்குரிய சபை. இது சபைக்கு சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, நீ இப்படி மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை எல்லாம் நான் என்னத்து கூப்பிடணும். சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம் என் பாவத்தை போக்கி என் சாபத்தை நீக்கி செத்து போன என் ஆன்மாவை உயிர்ப்பித்து இன்னைக்கு என்னை ஜீவன் உள்ளவனாக நிறுத்தி இருக்கிறது என்கிறது சுவிசேஷம். கைதட்டுகளை நல்ல கைது. நீ என்னையா 100 ஆடு வெட்டிட்டேன், கிடாய் வெட்டிட்டேன், 1000 பேர் 5000 பேர் ஊரோடு சாப்பிட்டாங்கன்னு சொல்ற. சாலமோன் வெட்டினார் 10,000 மாடுகள், 1,20,000 ஆடுகள். எவனால் செய்ய முடியுமா? இதெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற இந்த விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு முன்பாக, அவருடைய பலிக்கு முன்பாக, அவருடைய பாடுகளுக்கு முன்பாக எல்லாம் குப்பையாக்கப்பட்டு விட்டது. கைதுகளை பார்ப்போம், நல்ல கரங்களை. 10,000 ஆடுகள், 1,20,000 ஆடு கிடாய்கள், சுழி சொட்ட ஒன்று இருக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட மாடுகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா பலி செலுத்தி ரத்தம் ஆறா ஓடுமா, மாட்டு ரத்தம் ஆறா ஓடுமா, ஆட்டு ரத்தம் ஆறா ஓடுமா. அப்படி பலி செலுத்தி அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்ன செஞ்சாங்கன்னா கடவுளுக்கு வழிபாடு செலுத்தினார்கள். அந்த வழிபாடு மாதிரி எவரா வழிபாடு செலுத்திறியா? அதே பார்த்து சொல்கிறாரு. அதில் கூட அந்த இதில் இந்த சாபம் நீங்களப்பா, இந்த பாவம் நீங்களை, இந்த ஆன்மா செத்து போன ஆன்மா ஒருத்தனுக்குள்ள என்ன செய்யலை, உயிரடைய. அது ஒரு பலியாக இதை நினைவுறுவதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஒரிஜினல் உண்மையை அங்கே தெளிவுபடுத்துவதற்காக உணர்த்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. அதனால் இந்த சுவிசேஷம் என்ன? எல்லாரும் கிறிஸ்தவனே எல்லாம் நீ ஜெபம் பண்ணுறது ரைட்டு தான், கைதட்டுது ரைட்டு தான், ஜீரோபதம் பண்ணுறது ஜெபம் எல்லாம் ரைட்டு தான். இதெல்லாம் நம்முடைய சபைகள் மதங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். ஆனால் மனம் திரும்பி இறையரசு வரும்போது ஆவியானவர் உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பார். ரோமேர் 8:27-28 நினைக்கிறேன். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாக்களை பரிந்து பேசி ஜெபிக்கிறார். கைதட்டி செய்ய நல்ல கரங்களை கட்டி என்ன செய்வோம், நல்ல கைதட்டி பேசலாம். இதுக்கு அடுத்து கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், இந்துக்கள் நாங்கள் எதுக்கு என்ன செய்யணும், இந்துக்களுக்கு சொல்கிறேன், இந்து சகோதரர்கள் நம்ம சமஸ்கிருத ஸ்லோகம், இந்து சமஸ்கிருதத்தினுடைய வேறொரு ஸ்லோகம் என்ன சொல்லுது, யாரை சொல்லுது, எதை சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீயும் இந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சுவிசேஷத்தை நீ நம்ப வேண்டும். இதை நம்பி நீ இந்த மனம் திரும்பி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாரும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது உன் பாரத்தை இறக்கி வைத்து உனக்கு ஜீவனை சமாதானத்தை நேச தருகிறார். கைதுகளை பார்ப்போம்.